பட தயாரிப்பாளரான அமரர் திரு ஏ.கே. செட்டியார் அவர்களால் இந்த அரிய பணி செய்து முடிக்கப்பட்டது. மகாத்மா காந்தியின் வாழ்க்கை பற்றிய இந்த ஆவணப்படம் 100 ஒளிப்பதிவாளர்களின் உழைப்பில் உருவானதாகும். இந்த படத்திற்கான படச்சுருள்களை சேகரிக்க 15 ஆண்டுகளாயின. 1,00,000 மைல்கள் படத்தயாரிப்பாளரால் பயணம் மேற்கொள்ளப்பட்டது. உலகின் 4 கண்டங்களில் இருந்து இப்படச்சுருள்கள் சேகரிக்கப்பட்டன. இந்த படத்தில் வரும் சில காட்சி பகுதிகள் பத்திரமாக பதுக்கி பாதுகாக்கப்பட்டிருந்தன. சில பகுதிகள் கடுமையான எதிர்ப்புகளுக்கிடையே படமாக்கப்பட்டன. சில காட்சிகள் முழுமையாகவே விடுபட்டுள்ளன. முக்கியமாக காந்தியின் இளமைக்கால வாழ்க்கை, அவர் உருவான அவருடைய தென்னாப்பிரிக்க வாழ்க்கை, அவர் சிறைச்சாலையில் கழித்த நாட்கள், அவர் உண்ணா நோன்பு மேற்கொண்ட நாட்கள், இவைகளெல்லாம் காண கிடைக்கவில்லை. ஆனாலும் காந்தியடிகள் தொடர்பாக கிடைத்துள்ள எல்லா நிழற்பட சுருள்களின் முழுமையான தொகுப்பாக இதனை ஏற்றுக்கொள்ளலாம். பட்டப்படிப்பை வழங்குகின்ற சான் பிரான்சிஸ்கோவில் இருக்கும் கல்வி நிறுவனமான ஆசிய ஆய்வுகளுக்கான அமெரிக்க அகாடமி இந்த படத்தொகுப்பை வழங்குவதில் பெருமை கொள்கிறது. இந்த நிறுவனம் இப்படம் தொடர்பாக உலகம் முழுவதும் தேடி பார்த்தது. தயாரிப்பாளர் மற்றும் எழுத்தாளரான திருமதி ஈடித் மார்ட்டின் பல நாட்கள் இதற்காக உழைத்தார். காந்தியின் வாழ்க்கை தத்துவம் மற்றும் அவர் வாழ்வியல் கருத்துக்களின் அடிப்படை பொருள் என்ன என்பதையும் ஆராய்ந்தறிந்தார். இந்த ஆவணப்பட தொகுப்பில் இவைகள் முழுமையாக பொதிந்துள்ளன. காந்தியின் மேன்மையையும் அவரது பல்வேறு பரிமாணங்களையும் முழுமையாக வெளிப்படுத்தும் ஓர் படைப்பை உருவாக்குவது என்பது இயலாத காரியமாகும். ஆனாலும் காந்தியடிகளை பற்றிய அறிவை பெறுவதால் அகாடமியின் நோக்கம் நிறைவேறுகிறது. கிழக்கு மற்றும் மேலை நாடுகளை இணைப்பதே இந்த அகாடமியின் நோக்கமாகும். இதன் மூலம் கிழக்கு மற்றும் மேற்கு நாடுகளின் பரஸ்பர மரியாதையின் அடிப்படையில் ஓர் நல்லுறவை ஏற்படுத்துவதே அகாடமியின் நோக்கம். இந்த நல்லுறவின் மூலம் ஆன்மீக ஒருமைப்பாடும் அமைதியும் இதுவரை உலகம் காணாத அளவில் ஏற்படும் என்பது நிச்சயமான உண்மையாகும். உலக அமைதிக்காகவும் சகோதரத்துவத்துக்காகவும் உருவாக்கப்பட்ட ஐக்கிய நாடுகள் சபையின் கம்பீரமான கொடி கீழே இறக்கப்படுகிறது. 1948ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 30ஆம் நாள் காந்தி சுடப்பட்டு மறைந்தார். அவருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காகவே ஐக்கிய நாட்டு அமைப்பு உறுப்பினர்கள் ஒன்று கூடினார்கள். மகாத்மா காந்தி அவர் எந்த ஒரு நாட்டின் ஆட்சி தலைவரும் அல்ல, எந்த ஒரு நாட்டுப்படையின் தளபதியும் அல்ல, அரசாங்க பதவியில் இருக்கும் அதிகாரியும் அல்ல, அல்லது எந்த ஒரு நாட்டின் அரசரும் அல்ல. 20ஆம் நூற்றாண்டின் ஆற்றல் மிகுந்த ஒரு மாமனிதன். It is fitting that we who sit here charged with the grave responsibility of maintaining peace among nations should pay tribute to this great Indian leader who over the years has done so much to bring home to his fellow countrymen the moral and spiritual lessons which are essential for the achievement of world peace and brotherhood. For China, Dr. Xiang. In recent decades, no other man typified the wisdom and the nobility of the old continent so well as Mahatma Gandhi. Viva Tournelle for France. Gandhi, he said, Gandhi was the man who brought the principles of nonviolence into the political world. For Pakistan, Sir Mohammad Zafrullah Khan. His tragic death constitutes as grievous a loss to Pakistan as it is
to India. Philip Noel Baker for the United Kingdom. He was the man who said that faith transcends reason, that God has his footstool where live the poorest and the loneliest and the lost. But our conviction that Gandhi has not lived and has not died in vain. And finally, for India itself, Mr. Gopalaswamy Iyengar. Our hearts are filled with an unspeakable grief. A great tragedy has overtaken us, the greatest perhaps in Indian history in recent years. As a matter of fact, we have lost our biggest man. If I may venture to say so, the world has lost its tallest man, judged by all moderners. And so the nations bowed their heads before the memory of all that had been and was represented by Mahatma Gandhi. And Lead Kindly Light, Gandhi's favorite hymn, was sung. And all over hundreds of millions wept because he was gone. காந்தி மறைந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டு ஆயிரக்கணக்கான மக்கள் உலகம் முழுவதும் கதறி கண்ணீர் வடித்தார்கள். மெலிந்த உடல், 5 அடி 5 அங்குல உயரம், எளிமையான கதராடை, சில நேரங்களில் 45 கிலோவிற்கும் குறைவான எடை. அவர் இறக்கும் பொழுது அவரது சொத்தாக 2 காலணிகள், சில புத்தகங்கள், ஒரே ஒரு கடிகாரம் ஆகியன மட்டுமே இருந்தன. Nobody will say in English. Our proceedings become protracted, and it is a tremendous task, a tremendous test upon your poor speaker to have to do justice to 2 languages and reproduce the same sentiments. You can easily understand that it can become even artificial. A man can pour out his soul only once. He can't reproduce the same thing twice. If he does, then it becomes a feat of memory, but not a thing coming out of the deepest recesses of his soul. யாரையும் கவர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாது எளிமையாய் பேசுபவர். பணபலம் இல்லாமல், துப்பாக்கிகளும் குண்டுகளும் இல்லாமல், கவர்ச்சிகரமான உருவமும் இல்லாமல் வாழ்ந்த இவரிடம் அப்படி என்ன சக்தி இருந்தது? மேற்கு இந்தியாவின் சிறிய சமஸ்தானமான போர்பந்தரில் 1869 ஆண்டு அக்டோபர் 2ஆம் நாள் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பிறந்தார். பல ஆறுகள் ஒன்றாக ஓடி கலந்து கடல் உருவாவது போல் பல சூழல்கள் கலந்து ஓடி ஒரு சிறந்த மனிதரை உருவாக்குகிறது. ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில், குறிப்பிட்ட இடத்தில், குறிப்பிட்ட பண்பாட்டு சூழலில் காந்தி பிறந்தார். இதுதான் காந்தியடிகள் பிறந்து வளர்ந்த வீடு. 1888ஆம் ஆண்டு தன்னுடைய 18வது வயதில் காந்தி சட்டம் பயில லண்டன் சென்றார். சட்டப்படிப்பிற்கு பிறகு தென்னாப்பிரிக்கா அவரை அழைத்தது. ஒரு இந்திய தொழிலதிபரின் வழக்கிற்காக உதவச் சென்றவரை தென்னாப்பிரிக்க இந்தியர்களின் வாழ்க்கை சூழல் வழக்கறிஞராக மாற்றியது. 1912இல் அரசியல் குரு என காந்தியால் மரியாதையுடன் அழைக்கப்பட்ட கோபாலகிருஷ்ண கோகலே, காந்தி என்ற வக்கீல் இருக்கிறார், அவரிடம் அதிசயமான ஆன்மீக சக்தி இருக்கிறது, மிக சாதாரணமான மனிதர்களை கூட கதாநாயகர்களாகவும் தியாகிகளாகவும் மாற்றும் அற்புத சக்தி அவரிடம் இருக்கிறது என்று இந்திய மக்களிடம் முன்னறிவிப்பு செய்தார். இந்தியாவிற்காக தயாராகி கொண்டிருக்கும் தலைவர்தான் காந்தி. அந்த தலைவனிடம் உள்ள புதிய ஆயுதம்தான் அகிம்சை. இந்த ஆயுதத்தைத்தான் காந்தி தென்னாப்பிரிக்காவில் நிலவிய இந்தியர்களுக்கு எதிரான நிறவெறியை போக்க வெற்றிகரமாக பயன்படுத்தினார். 1915இல் தென்னாப்பிரிக்காவில் இருந்து காந்தி இந்தியாவுக்கு திரும்பினார்.
இந்தியா முழுவதும் பயணம் செய்தார். அகிம்சை எதிர்ப்பு என்ற புதிய சக்தி பற்றி அவரிடமே கேட்டு தெரிந்து கொள்ள கூட்டம் கூட்டமாக இந்திய மக்கள் வந்தனர். இந்தியா முழுவதும் சுற்றியதால் அவர் ஒன்றை அறிந்து கொண்டார். இந்தியா முழுவதும் ஒருவித அமைதியின்மை நிலவுகிறது என்பதே அது. காந்தியுடன் காணப்படும் இவர்தான் பண்டித மதன் மோகன் மாளவியா. இவர்தான் பெருமை வாய்ந்த காசி இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவியவர். 1916 முதன்முறையாக ஜவஹர்லாலை சந்தித்தார் காந்தி. அகமதாபாத் என்ற தொழிற்சாலைகள் நிறைந்த நகரத்தில் சபர்மதி என்ற ஆற்றங்கரையில் தனது முதல் ஆசிரமத்தை அமைத்தார் காந்தி. இந்த ஆசிரமத்தில் வாழ்ந்த அந்த எளிய மனிதருடைய மனதில் சத்திய ஒளி நிரம்பியிருந்தது. இவரோடு சேர்ந்து வாழவும் அவருடைய செயல்களை காணவும் பலரும் வந்து ஆசிரமத்தில் தங்கி இணைந்து வாழத் தொடங்கினர். பஞ்சாப் மாநிலம் ஜாலியன் வாலாபாக் என்னும் ஒரு திடலில் பிரிட்டிஷ் இராணுவ அதிகாரியான ஜெனரல் டயர் என்பவன் அங்கே அமைதியாக கூடியிருந்த 20,000 அப்பாவி மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தும்படி உத்தரவிட்டான். இந்த நிகழ்வின் மூலம் ஆழமானதொரு காயத்தை பிரிட்டிஷ் ஆட்சியாளர்கள் ஏற்படுத்தினர். இவர்தான் காந்தியின் நெருங்கிய நண்பரும் இந்தியாவின் சிறந்த கவிஞருமான ரவீந்திரநாத் தாகூர். ஆயிரத்து 1920 ஆகஸ்ட் முதல் நாள் இந்திய தேசிய காங்கிரசின் தலைவர் பால கங்காதர திலகர் இயற்கை எய்தினார். அவரது இறுதி பயணத்தில் தெருக்களெல்லாம் மனித வெள்ளத்தால் மூழ்கி இருந்தன. அவருடைய சக்தி வாய்ந்த வேகம் நிறைந்த தேசபக்திக்கு மரியாதை செலுத்தினர் இந்திய மக்கள். 1885 காங்கிரஸ் பேர் இயக்கம் தொடங்கப்பட்டதன் விளைவாக இந்தியாவின் பல பகுதிகளில் ஆண்டுக்கு ஒருமுறை காங்கிரஸ் மாநாடு கூட்டப்பட்டது. இந்திய விடுதலைக்காக போராடுவதற்கானதோர் மைய சக்தியாக காங்கிரஸ் மாறிவிட்டது. இதோ 52 மாட்டு வண்டிகள். வாகனங்களின் எண்ணிக்கை தெரிந்தால் போதும், அந்த மாநாடு காங்கிரசின் எத்தனையாவது மாநாடு என்று அறிந்து கொண்டு விடலாம். 52வது காங்கிரஸ் மாநாடு. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் நூற்றுக்கணக்கான மைல்கள் நடந்து கடந்து வந்தனர். 53 யானைகள். 53வது காங்கிரஸ் மாநாடு இது. இந்த காங்கிரஸ் மாநாடுகள் தொடங்குவதற்கு முன்பு தொண்டர்கள் தங்களது தலைவர்களை காண வந்தனர். அவர்களை பின்பற்றினர். 350 பேர்களை கொண்டது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மத்திய குழு. அந்தந்த மாநிலங்கள் மற்றும் மாநகரங்களின் பிரதிநிதிகளை கொண்டது இந்த குழு. 50 பேர்களை கொண்டது செயற்குழு. காந்தியுடன் இணைந்து செயல்பட பல பெரும் தலைவர்கள் விரும்பினர். இவர்களில் ஒருவர்தான் நீங்கள் காணும் மோத்திலால் நேரு. இவர்தான் பண்டித ஜவஹர்லால் நேருவின் தந்தை. மிக மிக பெரிய செல்வந்தரான இவர் இந்த மாளிகையில்தான் வாழ்ந்தார். இவர்தான் கான் அப்துல் கபார் கான், பட்டானியர்கள் என்னும் இனத்தவரின் மாபெரும் தலைவர். இதோ ராஜாஜி. இவர்தான் கவிக்குயில் என்று அழைக்கப்பட்ட திருமதி சரோஜினி நாயுடு. இதோ நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக பதவியேற்கப் போகும் ஜவஹர்லால் நேரு. நேருவுடன் பேசிக் கொண்டிருப்பவர் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக பாடுபடும் அபுல் கலாம் ஆசாத். இதோ இவர்தான் முகமது அலி ஜின்னா. இவர்தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். இந்தியாவின் இரும்பு மனிதர் சுதந்திர இந்தியாவின் துணை பிரதமராக பதவியேற்கவிருக்கிறார். நேருவுக்கு அருகில் நடந்து வருபவர்தான் பீகார் மாநிலத்தின் பாபு ராஜேந்திர பிரசாத். இவர்கள் எல்லோருடைய ஒரே தலைவர்தான் காந்தி. இவர் காங்கிரஸ் மாநாட்டில் பேசிக் கொண்டிருக்கிறார். அகிம்சையை ஆதாரமாக கொண்ட செயல்முறைகளை பற்றி பேசுகிறார். அகிம்சை ஒரு மாபெரும் சக்தி. அதற்கே உண்டான பல நியதிகள் இருக்கின்றன. இந்த நியதிகளை
கவனமாக பின்பற்றியே ஆக வேண்டும் என்கிறார். நாடெங்கும் கதர் பிரச்சாரம் வேகமாக பரவியது. இந்திய நாடு தனக்கு தேவையான பருத்தியை விளைவிக்கிறது. ஆனாலும் இந்தியர்கள் வருடத்தில் பாதி நாட்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இதற்காக இந்த பருத்தியை இங்கிலாந்தில் இருக்கும் நூற்பாலைகளுக்கு அனுப்ப வேண்டும். தங்களுடைய ஆடைகளுக்காக அவர்களே இதை நூற்றால் என்ன? இந்த தொழிற்சாலை இந்தியா ஹோம் ரூலை அடையும் என்பதன் குறியீடாகும். 1922 சிறையில் இருந்த பொழுது காந்தி தனது சுயசரிதையான சத்திய சோதனையை எழுதினார். பெண்கள் காந்தியுடன் இந்தியாவின் எல்லா பகுதிகளுக்கும் செல்ல சுதந்திர மனத்துடன் செயல்பட்டனர். ஆணும் பெண்ணும் ஒருவரை ஒருவர் வழிநடத்த வேண்டும். இந்த இருவரும் பங்கு பெற்றால்தான் அரசியலில் பயன்கள் ஏற்படும் என்றார். இருவரும் முக்கியமானவர்கள். இருவரும் இணைந்து அச்சமற்று செயல்பட வேண்டும். ஆனாலும் ஒருவரின் குறையை மற்றவர் நிறைவு செய்பவராக இருக்க வேண்டும். காங்கிரஸ் கூட்டங்களில் பெண்கள் அகிம்சையின் வழிமுறைகளை இயல்பாக புரிந்து கொண்டார்கள். ஒரு கட்டத்தில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக கருதப்பட்ட பெண்கள் காங்கிரஸ் கூட்டங்களில் உணவு பரிமாறும் பொறுப்பேற்று பணியாற்றினார்கள். சென்னையில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் நிலைமை மாறியது. காந்தியுடன் இணைந்து இந்தியா அகிம்சை என்னும் புதிய முறையை நோக்கி முன்னேறி சென்றது. காந்தி இரு கைகளையும் குவித்து இந்திய முறைப்படி வணக்கம் கூறி வருகிறார். சென்னை காங்கிரஸ் கூட்டத்தில் அகிம்சை வழிமுறை பற்றி விவாதிக்கப்பட்டது. அகிம்சை மிகவும் தேவையான ஒன்று, ஆனால் சிறிது சிரமமானது. ஆயிரத்து 1928 நடைபெற்ற கல்கத்தா காங்கிரஸில் அகிம்சை முறையை பயன்படுத்துவது தொடர்பான விவாதம் சிறிது வெற்றி சிறிது தோல்வி என்ற அளவில் இருந்தது. மோத்திலால் நேரு அவர்கள் வளர்ந்து வரும் காங்கிரசின் பொறுப்பை நினைவுபடுத்தினார். இந்தியாவிற்கு தனி அந்தஸ்து கேட்பது பற்றி இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. 1929 டிசம்பர் 31 நள்ளிரவு வரை நடைபெற்ற லாகூர் காங்கிரஸில் தலைவர்கள் ஒற்றுமையுடன் விவாதித்து தனி அந்தஸ்து கிடைக்காத நிலையில் முழுமையான விடுதலை வேண்டி போராட திட்டமிட்டனர். மனிதர்களின் ஆத்ம சக்தியை பயன்படுத்தி தன் வாழ்க்கையில் மிகச்சிறந்த உச்சக்கட்ட சோதனையில் ஈடுபட காந்தியடிகள் தயாராகிவிட்டார். 1930 பிரிட்டிஷ் வைஸ்ராய் லார்ட் இர்வின் அவர்களுக்கு கடிதம் எழுதி ஆங்கில அரசுக்கு எதிராக தன் எதிர்ப்பை தெரிவித்ததுடன் எப்படி அநியாய ஆட்சி நடைபெறுகிறது என்றும் விவரித்திருந்தார். இரு கைகளை ஏந்தி உணவு கேட்டேன், எனக்கு கற்கள் தான் கிடைத்தன என்றார். தங்களுக்கு சொந்தமான கடற்கரையில் தங்களுக்கு சொந்தமான உப்பை எடுத்துக்கொள்ள கூட அனுமதி இல்லை. வரி விதிக்கப்பட்ட உப்பை கடையில்தான் வாங்க வேண்டும். காந்தியடிகளே தண்டி நோக்கி சென்று தடை சட்டத்தை மீறி கடற்கரையில் உப்பு எடுக்கப் போகிறார் என்று அரசுக்கு அறிவிக்கப்பட்டது. ஆற்றலுடன் புறப்பட்டது சத்தியாகிரக படை. ஒரு நாளைக்கு 12 மைல் என்று தூசு பறக்கும் கிராமப்புற சாலைகளில் சத்தியாகிரக படை வீரர்கள் நடந்து சென்றார்கள். வழிதோறும் கிராமங்கள் எல்லாம் அவரை வரவேற்க அழகு செய்யப்பட்டது. இசைக்கருவிகளை தவிர கைகளில் வேறு ஏதுமின்றி விரைந்து நடந்து சென்றார்கள். சத்தியமே வெல்லும் என்னும் பழமையான சமஸ்கிருத வாசகம் எங்கும் ஒலிக்கத் தொடங்கியது. இந்தியா முழுமையிலும் இருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இருந்தார்கள். பெண்கள் தங்கள் வீடுகளில் இருந்து வந்து காத்திருந்து அறப்போர் வீரர்களின் நெற்றியில் திலகமிட்டு வரவேற்றனர். இரவு நேரத்தில் விடுதலை போர் வீரர்கள் கிராமங்களில் தங்கி விடிந்ததும் பயணத்தை தொடர்ந்தனர். காந்தியடிகள் உற்சாகமாக காணப்பட்டார்.
ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் காந்தியடிகளை காண மக்கள் வந்த வண்ணம் இருந்தனர். அவரும் மக்களுடன் அமர்ந்து உரையாடினார். ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு புனித ஆற்றல் உள்ளது என காந்தியடிகள் நம்பினார். கிராமம் கிராமமாக சென்று மரத்தடிகளில் அமர்ந்து மக்களோடு பேசினார். நீங்கள் நிச்சயமாக சுதந்திரம் அடைவீர்கள் என்றார். இந்த யாத்திரைக்கு நிச்சயம் வெற்றி பெறும் ஆற்றல் உள்ளது. ஏனென்றால் இது உண்மை வெளிப்படும் செயலாகும். உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. அநீதியும் ஒரு பொய்யே. நாங்கள் மட்டும் உப்பு தயாரிப்போம் என்று பிரிட்டிஷ் அரசாங்கம் கூறுவது நமக்கு எந்தவிதமான உரிமையும் கொடுக்காமல் உப்புக்கு மட்டும் வரி விதிப்பது ஆகிய அநீதிகளை புறந்தள்ள வேண்டும். ஆனால் பிரிட்டிஷார் மீது அன்பு செலுத்தி அதே சமயம் அவர்களின் செயலை மட்டும் எதிர்க்க வேண்டும். காங்கிரஸ் தலைவர்கள் வந்து காந்தியடிகளுடன் யாத்திரையில் இணைந்து கொண்டார்கள். இதோ திருமதி சரோஜினி நாயுடு காந்தியடிகளுடன் சேர்ந்து யாத்திரையில் நடந்து வருகிறார். கிராமங்கள் தோறும் காந்தியடிகளின் இந்த புனித யாத்திரை நிறுத்தப்படுகிறது. காந்தி திரும்ப திரும்ப மக்களுடன் பேசுகிறார். மிகப்பெரிய அகிம்சை செயலாகும் இது. உலகமே இந்த செயலை உற்று நோக்கியது. யாத்திரையில் கலந்து கொண்டவர்கள் கட்டுப்பாட்டுடன் செயல்பட்டார்கள். சரியான வழிமுறையை தேர்ந்தெடுத்துள்ளதால் நிச்சயமாக முடிவும் சரியானதாகவே இருக்கும். அரசாங்கத்திடம் எல்லாவிதமான வழிகளிலும் முறையீடு செய்து அது கிடைக்காததால் இறுதியாக சட்ட மறுப்பு இயக்கத்தை தேர்ந்தெடுத்தார்கள். சமாதான வழிமுறைகளை எல்லாம் முயற்சி செய்துவிட்டு பின்னரே இந்த இறுதி முடிவுக்கு வந்தனர். அரசாங்கத்தின் செயல் தவறானது என்று சுட்டிக்காட்டும் உரிமையை காங்கிரசார் தற்போது பெற்றுவிட்டார்கள். அகிம்சையான எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறார்கள். யாத்திரை கடற்கரையை நோக்கி செல்கிறது. கடற்கரை நெருங்கும் இந்த தருணத்தில் காந்தி மக்களை எச்சரிக்கிறார். நாம் வெறுப்பை சுமந்து வந்து இந்த தீமையை எதிர்க்கவில்லை. பிரிட்டிஷாருக்கு எதிராக ஒரு விரலை கூட உயர்த்தினாலும் எந்த நோக்கத்திற்காக இந்த யாத்திரை நடத்துகிறோமோ அந்த நோக்கம் வீணாகிவிடும். உண்மையின் ஆற்றலை வெளிப்படுத்தும் அகிம்சையின் வெளிப்பாடு பயனற்று போகும். மக்கள் அலையலையாய் வந்தனர். அமெரிக்க புரட்சியைப் போல, இங்கிலாந்து புரட்சியைப் போல, பிரெஞ்சு புரட்சியைப் போல அல்லாமல் இது ஒரு அமைதி புரட்சி. இது ஒரு அகிம்சை புரட்சி. ஏப்ரல் 5ஆம் நாள் கடற்கரைக்கு வந்து சேர்ந்தார் காந்தியடிகளும் சத்தியாகிரகிகளும். காந்தியடிகள் கடலை நோக்கி சென்றார். உப்பை அள்ளினார். பிரிட்டிஷாருக்கு மட்டுமே உப்பெடுக்கும் உரிமை உண்டு என்ற சட்டத்தை மீறினார். உப்பு நீரை எடுத்துக்கொண்டு பெண்கள் தெருக்களில் வலம் வந்தனர். ஒவ்வொருவரும் கடலுக்கு சென்றனர். பாத்திரங்களில் உப்பு நீரை எடுத்து வந்து காய்ச்சினர். கடற்கரைகளில் உப்பு காய்ச்சப்பட்டது. உப்பு நீரை காய்ச்சி உப்பெடுத்து உப்பை மலை போல் குவித்து விட்டனர். போலீசார் அந்த உப்பை பறிமுதல் செய்ய வந்தனர். திருமதி சரோஜினி நாயுடு, திரு அப்பாஸ் ஆகியோரின் தலைமையில் தர்சானா உப்பளத்தை முற்றுகையிட்டனர். கம்பிவேலி போட்டு மறைக்கப்பட்டிருந்த பிரிட்டிஷாரின் உப்பளத்தை முற்றுகையிட்டனர். போலீசார் அவர்களை அடித்து நொறுக்கினர். ஒருவரும் தங்கள் சுண்டு விரலை கூட அவர்களுக்கு எதிராக உயர்த்தவில்லை. அடித்தாலும் மக்கள் மேலும் மேலும் வந்து கொண்டே இருந்தனர். எதிரியிடம் அன்பு செலுத்தும் உன்னதமான செயல் அவர்களுக்கு நன்மை செய்யும் புனித செயல். காந்தியடிகளுடன் இருந்தவர்களும் சரோஜினி நாயுடுவும் கைது செய்யப்பட்டார்கள். இந்த குடிசையில்தான் நள்ளிரவு 12:45 மணிக்கு காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார். போலீசாரின் அடக்குமுறை அவிழ்த்து விடப்பட்டது. ஆனாலும் அகிம்சை போராட்டத்திற்கு எடுத்துக்காட்டாக அமைதி காத்தனர். ராணுவ வீரர்களுக்கு எதிராக கையை கூட உயர்த்தவில்லை. ஜவஹர்லால் நேருவும் கைது செய்யப்பட்டார். ஆனாலும் இந்தியர்களின் போராட்டம் அகிம்சை வழியிலேயே இருந்தது.
மோதிலால் நேருவும் கைது செய்யப்பட்டார். அகிம்சை வழியிலான எதிர்ப்பு தீவிரமடைந்தது. மொத்த நகரமும் அரசுக்கு கொடுத்து வந்த ஒத்துழைப்பை நிறுத்தி கொண்டது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் சிறைக்கு சென்றார்கள். விவசாயிகளும் ஆசிரியர்களும் மாணவர்களும் உப்பு காய்ச்சினர். இதன் விளைவாக இவர்கள் அனைவரும் சிறைக்கு சென்றனர். காங்கிரஸ் மாநாட்டை நடத்த இயலாதபடி எல்லா தலைவர்களும் கைது செய்யப்பட்டார்கள். ஜனவரி 25, 1931 லார்ட் இர்வின் எல்லா தலைவர்களையும் எந்தவிதமான நிபந்தனையும் இல்லாமல் விடுதலை செய்வதாக அறிவித்தார். மக்கள் தெருக்களில் கூடி கொண்டாடினார்கள். காந்தி விடுதலை செய்யப்பட்டார். செயற்குழு உறுப்பினர்கள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டார்கள். காந்தி வைஸ்ராயை சந்தித்து உரையாடினார். வைஸ்ராய் அப்போது காந்திக்கு தேநீர் வழங்கினார். காந்தி அதில் சிறு துளி உப்பை போட்டு, இது புகழ்பெற்ற பாஸ்டன் தேநீர் விருந்தை நினைவுபடுத்துவதாக உள்ளது என்றார். வெற்றி கிடைத்தது. காந்தியடிகளின் உண்மைக்கு வெற்றி கிடைத்தது. ஒத்துழையாமை இயக்கத்தை நிறுத்தி விடுவதென்றும் கடற்கரைக்கு அருகில் உள்ள மக்கள் உப்பு காய்ச்சி தாங்கள் பயன்படுத்திக் கொள்ளவும் முடிவானது. மனித ஆற்றலை வைத்து காந்தியடிகள் செய்த மிகப்பெரிய சோதனை வெற்றி பெற்றது. காந்தியடிகள் மக்களோடு பேசினார். அனைத்து அவசர சட்டங்களும் வாபஸ் வாங்கப்பட்டன. இந்தியா வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டது. இதுதான் வெற்றி. காந்தியடிகளின் மேலுள்ள அன்பை மக்கள் வெளிப்படுத்தினார்கள். உலகம் இதுவரை காணாத அளவிற்கு அதனை வெளிப்படுத்தினார்கள். காந்தி சுயமரியாதையை மீட்டுக் கொடுத்தார். இந்த வெற்றிக்கு பலர் தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்திருந்தனர். பிப்ரவரி 6ஆம் நாள் மோதிலால் நேரு மறைந்தார். கராச்சி காங்கிரஸ் மாநாட்டில் காந்தியடிகள் காங்கிரஸ் பிரதிநிதியாக, வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ளும் ஒரே பிரதிநிதியாக தேர்வு செய்யப்பட்டார். இந்திய நாட்டின் தலைவர் மேலை நாட்டிற்கு மீண்டும் செல்ல தயாரானார். ஆகஸ்ட் 29 அன்று காந்தியடிகள் பம்பாயில் இருந்து கப்பலில் புறப்பட்டார். என் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை ஏமாற்ற மாட்டேன் என்றார். முதல் உலகப் போருக்கு பின்னால் காந்தி ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லவில்லை. மேற்கத்திய நாடுகள் மீது அவருக்கு நல்லெண்ணம் இருந்தது. அமெரிக்காவுக்கு ஏதேனும் நற்செய்தி உண்டா என்று கேட்டபொழுது, என்னுடைய அன்பை தெரிவியுங்கள் என்றார். கப்பலில் காந்தி உற்சாகமாக இருந்தார். அன்றாட அலுவல்களை அவரே பார்த்து கொண்டார். குழந்தைகளிடம் அளவுக்கு அதிகமாக அன்பை காட்டினார். குழந்தைகளின் எளிமையை தன்னிடத்தில் கொண்டிருந்தார் காந்தி. குழந்தையுடன் குழந்தையாய் சிரித்தார். காந்தியடிகளும் அவருடன் சென்றவர்களும் லண்டன் வந்து சேர்ந்தனர். காந்தியடிகள் கவனத்தை சிதறடிக்காத வெண்மை நிற ஆடை அணிந்திருந்தார். சிரிப்பு வெடிகளை அள்ளி வீசிக் கொண்டிருந்தார். காந்தியடிகளுக்கு பாதுகாப்பு என்று கூறி அவரை சுற்றி ரகசிய போலீசார் நின்று கொண்டிருந்தனர். அவர்களை தனது குடும்ப உறுப்பினர்கள் என்று கூறினார். அவரின் குழுவில் காந்தியடிகளின் மகன் தேவதாஸ் காந்தி, மீராபன் என்னும் மேடம் ஸ்லேட், திருமதி சரோஜினி நாயுடு ஆகியோரும் இருந்தனர். லண்டன் சென்றபோதும் இடுப்பில் ஒரு வேட்டியும் மேலே ஒரு துண்டும் மட்டுமே அணிந்திருந்தார். செய்தியாளரிடம் பேசும்போது, நீங்கள் 4 உடைகளை ஒரே சமயத்தில் அணிந்திருக்கிறீர்கள். இந்தியாவில் இருக்கும் மக்களுக்கு இதற்கு மேல் அணிவதற்கு வசதி இல்லை என்றார். இங்கிலாந்து வந்து சேர்ந்தார். இந்த ஐரோப்பிய பயணத்தில் காந்தியடிகளை காண கூட்டம் அலை மோதியது. தன்னுடைய நாட்டை நேசிக்கிறேன் என்பதில் ஒருவன் பெருமை கொள்வதை விட தன் சக மனிதனை நேசிக்கிறேன் என்பதில் பெருமை கொள்ள வேண்டும் என்றார். ஏழைகள் அதிகமாக வசிக்கும் கிங்ஸ்லி ஹால் என்னும் பகுதியில் தங்கியிருந்தார். ஆங்கில அறிஞர் பெர்னார்ட் ஷா காந்தியடிகளை சந்திக்க வந்தார். நீங்கள் பெரிய மகாத்மா, நான் சின்ன மகாத்மா என்று கூறினார். இப்போது மக்கள் காத்திருந்து காந்தியடிகளை சந்தித்தார்கள். எங்களின் இதயத்தில் அவர் வாழ்கிறார் என்றார்கள். லங்காஷயர் என்னும் பகுதிக்கு சென்றார் காந்தியடிகள். காந்தியடிகளின் கதர் இயக்கத்தினால் அதிகம் பாதிக்கப்பட்டது இந்த லங்காஷயர் என்னும் பகுதிதான். தொழிற்சாலைகள் மூடப்பட்டன.
தாக்குவார்கள் என்று எல்லோரும் நினைத்த அந்த தொழிலாளர்கள் மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். 62 வயது இளைஞராய் நடந்து எவ்வளவு பேரை சந்திக்க முடியுமோ அவ்வளவு பேரையும் சந்தித்தார். இரண்டாம் ஒட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் கலந்து கொண்டார். மொத்தம் 112 பிரதிநிதிகள், 23 பேர் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை சேர்ந்தவர்கள், 23 பேர் இந்திய அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள், 64 பேர் வைஸ்ராயால் நியமிக்கப்பட்டவர்கள். மக்களின் பிரதிநிதியாக காந்தி உட்பட 2 தான். தனிக்குழுவாக அவர்கள் இருப்பதையும் பொதுவான குறிக்கோள்களை மையப்படுத்தாது இந்தியாவில் இருக்கும் பிரிவினைகளை மையமாக வைத்து விவாதிப்பதையும் அவர் கண்டார். தனித்தொகுதி பற்றியும் பேச்சு வந்தது. ஆங்கிலேயர்கள் ஆங்கில பிரதிநிதிக்கும் முஸ்லிம்களின் பிரதிநிதிகளை தேர்வு செய்வது பற்றியும் விவாதம் சென்றது. ஒற்றுமையே தேவை என்பதை உணர்ந்தார் காந்தியடிகள். ஒன்றுபட்ட இந்தியாதான் வேண்டுமே தவிர பழைய பகைமைகளை கொண்ட பிளவுபட்ட இந்தியா வேண்டாம் என்று எண்ணினார். ஆங்கில அரசின் இந்தியாவின் செயலாளர் சாமுவேல் கோர்ஸை சந்தித்தார். இவர் வெளிப்படையான நேர்மையான ஓர் மனிதர். வட்டமேஜை மாநாட்டின் முடிவை காந்தியடிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த முடிவை எதிர்த்து போராட முடிவு செய்தார். பாரிஸில் கூட்டம் நிரம்பி வழிந்தது. ஒவ்வொருவரும் அவரை பார்க்கவும் தொடவும் ஆவலோடு வந்தார்கள். வெறுப்பையும் வன்முறையையும் விட உண்மையும் அன்பும் உயர்ந்தது என்று சொல்லும் இந்த மனிதரை பார்க்க விரைந்து வந்தனர். அமெரிக்கா, ஜெர்மனி, ஹங்கேரி, டென்மார்க் என பல நாடுகளில் இருந்து காந்தியடிகளுக்கு அழைப்பு வந்தது. ஆனால் அவரால் செல்ல இயலவில்லை. பின்னர் சுவிட்சர்லாந்து சென்றார். எங்கு சென்றாலும் எல்லோருடனும் பேசினார். சுவிட்சர்லாந்தில் புகழ்பெற்ற எழுத்தாளர் ரொமைன் ரோலண்ட் இல்லத்தில் தங்கினார். இவர் ஐரோப்பியர்களுக்கு காந்தியடிகளை அறிமுகப்படுத்திய மிகச்சிறந்த எழுத்தாளர் ஆவார். காந்தியடிகள் குழந்தையைப் போன்று எளிமையானவர் என்றார். காந்தியடிகள் கள்ளங்கபடமற்ற உண்மையான மனிதர், தவறுகளை மறைக்காதவர், தவறுகளுடன் ஒத்துப்போகாதவர், கடவுளுடன் அமைதியான தியானத்தில் மூழ்கியவர், மனித குலத்தை உயர்த்த வந்தவர் என்று கூறினார். ஜெனீவாவில் காந்தியடிகள் பேசும்பொழுது, இதுவரை கடவுள்தான் உண்மை என்று கூறி வந்தேன், இன்று முதல் உண்மையே கடவுள் என்று நம்புகிறேன் என்றார். காந்தி இத்தாலிக்கு சென்றார். அந்த நாடே முசோலினியின் பிடியில் இருந்தது. ஆனால் அந்த மக்களும் வன்முறையை விட உண்மையும் அன்பும் சக்தி வாய்ந்தது என கூறும் காந்தியடிகளை காண ஆர்வத்தோடு கூடினார்கள். மேற்கத்தியர்கள் உணர்ந்தது போலவே இவர்களும் காந்தியடிகளிடம் உண்மையான பாசம், பரிவு, எதையும் எளிதாக புரிந்து கொள்ளும் பொது அறிவு, எதிலும் ஒரு இயல்பான நகைச்சுவை உணர்வு ஆகியவற்றை கண்டார்கள். புதிய வைஸ்ராய் எச்சரிக்கையின்றி கைது செய்யவும், நீதிமன்ற வழக்குகளை தள்ளி போடவும், நிறுவனங்களையும் சொத்துக்களையும் பறிமுதல் செய்யவும் உத்தரவிட்டார். மீண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் சிறையில் அடைக்கப்பட்டனர். கான் அப்துல் கபார் கானும் நேருவும் கைது செய்யப்பட்டனர். டிசம்பர் 28 அன்று காந்தியின் வருகைக்காக மக்கள் கூட்டம் ஆவலோடு எதிர்பார்த்து துறைமுகத்தில் காத்திருந்தது. திருமதி நேருவும் கஸ்தூரிபாவும் கூட துறைமுகத்தில் காத்திருக்கிறார்கள். காந்தியடிகள் இந்தியா வந்து சேர்ந்தார். திருமதி நேரு தன் கணவரின் கைது பற்றி பேச காத்திருக்கிறார். காந்தியின் மனைவி கஸ்தூரிபா காந்தியோடு தான் உடன் இருக்க வேண்டியது குறித்து பேச காத்திருக்கிறார். கஸ்தூர்பா 13 வயதாக இருந்தபொழுது காந்தியை திருமணம் செய்து கொண்டார். அவர்கள் இருவரும் ஒருவராகவே காட்சியளித்தனர். இந்திய மக்கள் கஸ்தூரிபாவை அன்னை என்ற பொருளில் பா எனவும், மகாத்மாவை தந்தை என்ற பொருளில் பாபு எனவும் அழைத்தனர். காங்கிரஸ் தலைவர்களும் காத்திருந்தனர். காந்தியின் வருகையை அவர்கள் மகிழ்ச்சியோடு எதிர்கொண்டனர்.
எல்லா இடங்களிலும் அவருக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. எல்லா இடங்களிலும் ஆனந்தத்தில் மிதக்கும் மக்கள் கூட்டம். அவர்கள் கட்டிடத்தின் உச்சிகளில் இருந்தும் சாலைகளில் இருந்தும் காந்தியடிகளை பார்த்தனர். பெண்கள் தங்கள் குழந்தைகளை கையில் ஏந்தியபடி காத்திருந்தனர். மக்கள் கூட்டம் ஆரவாரத்தோடு முன்னேறியது. அவர்கள் காந்திஜி வாழ்க, காந்திஜி வாழ்க என முழக்கமிட்டனர். காந்திஜிக்கு வெற்றி எனவும் குரல் எழுப்பினர். காந்திஜி மக்களிடம், நான் வெறும் கையுடன் திரும்பியுள்ளேன், ஆனால் என் நாட்டின் மானத்தை விட்டுக் கொடுத்து சமரசம் செய்து கொள்ளவில்லை என்று கூறினார். அநீதியான சட்டங்களில் இருந்து விடுதலை பெற ஒரு வழி உண்டு. அந்த வழி அகிம்சை முறைப்படி அமைய வேண்டும். ஏனென்றால் தீமை தடுக்கப்பட வேண்டும், தீமை குணமாக்கப்பட வேண்டும் என்றார். இந்தியா சுதந்திரம் அடைந்த உலக மக்களின் கவனத்தை தன் இயக்கத்தின் வளர்ச்சியை கவனித்து ஆய்வு செய்யவும் அழைப்பு விடுக்கிறது. என்னவெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான அறிக்கை அனைத்தையும் காந்தியடிகள் வெளிப்படையாக படிக்கிறார். லார்ட் வெல்லிங்டனை காந்தி சந்திக்க காந்தியின் செயலர்கள் கடிதங்களை எடுத்துச் சென்றனர். டிசம்பர் 31 செயற்குழு கூட்டம் சத்தியாகிரகத்தை, அகிம்சை போரை, புத்துயிர் ஊட்டும் வேலையை காந்தியிடம் ஒப்படைத்தது. ஆனால் காந்திஜி ஜனவரி 4ஆம் நாள் கைது செய்யப்பட்டதாக இந்தியா முழுவதும் செய்தி பரவுகிறது. ஹரிஜன் விஷயம் உச்சக்கட்டத்தை அடைகிறது. இந்த விஷயம் மனிதனின் தயாள குணம், பெருந்தன்மை, இந்தியாவின் சகோதரத்துவம் ஆகியவற்றை உள்ளடக்கியது என்றார் காந்தி. இந்த மக்களின் குடியிருப்புக்கு சென்று அவர்களோடு தங்கினார். இந்த ஹரிஜன் என்பவர் யார்? தீண்டத்தகாதவர்கள் என ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அழைக்கப்படுபவர்கள். அவர்கள் ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள், பிரித்து வைக்கப்பட்டவர்கள். இப்போது பிரிட்டிஷார் இவர்களுக்கு தனி ஓட்டுரிமை அளிக்க இருப்பதாக தெரிவித்தனர். இதனை எதிர்த்து காந்திஜி உண்ணா நோன்பு மேற்கொள்கிறார். விட்டல்பாய் பட்டேல். A word regarding the recent past by Mahatma Gandhi. It has been made to appear by the British press and the British public man that Mahatma Gandhi is opposed to the political representation of the untouchable. Nothing is further from the truth. As a matter of fact, Mahatma Gandhi is prepared to give more representation to the depressed classes than what the award gives. He objects to the method by which that representation is proposed to be secured by the award. காந்தியின் உண்ணா நோன்பு 6ஆம் நாளை தொட்டது. அன்று ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக ஹரிஜனங்களுக்காக மூடப்பட்டிருந்த ஆயிரக்கணக்கான கோயில்களின் வாயில்கள் திறக்கப்பட்டன. இந்தியா முழுவதும் இந்த பேரதிசயம் அமைதியாக நடந்தது. உண்ணா நோன்பின் காரணமாக காந்தி மரணமடைந்து விடலாம் என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. காங்கிரஸ் தலைவர்களும் ஏனைய பிற தலைவர்களும் ஒன்று சேர்ந்து ஓர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். 1932 செப்டம்பர் 7ஆம் தேதியிலிருந்து அவர் 7 மாதங்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். ஹரிஜனங்களுக்காக, அவர்களின் பணிக்காக நன்கொடை திரட்டுகிறார் காந்தி. சட்டத்தை மாற்றுவதற்கு பதிலாக மனிதர்களின் மனமாற்றமே தேவை என மீண்டும் மீண்டும் வலியுறுத்தினார். ஒரு காலத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட மக்களிடம் அவரே சென்று அவர்களுடன் தங்கி உண்டு உறங்கி உரையாற்றினார். காந்தி நேரடியாக செயற்பாட்டில் இறங்கினார். உண்மையை பல வழிகளில் கண்டறியலாம். ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதரும் அவரவர் வழியில் அதை கண்டு அறிகிறார்கள் என்று அவர்களுக்கு கூறினார். அவர் பயணம் தொடர்கிறது. அறநெறி ஆற்றலின் தளத்தில் தனது சோதனைகளை மேற்கொண்டார். இப்போது அவர் அரசியலில் இருந்து ஓய்வு பெற தயாராக உள்ளார். இந்தியாவில் 7 லட்சம் கிராமங்கள் உள்ளன. இந்தியாவின் நீண்டகால வாழ்வின் மைய வாழ்வாக அமைந்தது இந்த கிராம வாழ்க்கைதான். வறுமையில் இருக்கும் கிராம மக்களுக்காக காந்தி உழைத்தார். தன் மனைவி கஸ்தூரிபாவோடு இந்தியாவின் மையப்பகுதியான
வார்தாவில் உள்ள சேவா கிராமத்தில் வசிக்க தொடங்கினார். மகாத்மா எப்படி கிராமத்தில் கிராம வாழ்க்கை வாழப்போகிறார் என்பதை எல்லோரும் கவனித்தனர். அனைத்து சமயங்களை சார்ந்தவர்களும் அங்கு தங்கிட வந்தனர். காங்கிரஸ் தலைவர்கள் அறிவுரை பெற வருகை தந்தனர். உலகின் பல இடங்களில் இருந்தும் அவரை காண வந்தனர். அங்கு வந்தவர்கள் அவருடன் அமர்ந்து அவரின் எளிமையான அறையில் தங்கள் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இந்த ஆசிரமம் வார்தா ரயில் நிலைய ஜங்ஷனில் இருந்து மிக அருகாமையில் இருந்தது. இப்போதெல்லாம் காங்கிரஸ் தலைவர்கள் எப்போதும் அங்குதான் இருந்தார்கள். காந்தியின் செயலர்கள் உலகம் முழுவதும் இருந்த காந்தியின் நண்பர்களுக்கு கடிதங்கள் எழுதினார்கள். இந்த ஆசிரமத்தின் மையத்தில் காந்தி பல்வேறு விதமான சோதனைகளை மேற்கொண்டார். அவர்கள் உண்ணும் உணவை மேம்படுத்த பரிசோதனைகளை மேற்கொண்டார். ஒரு கல்லூரியில் மருத்துவ நிலையத்தை ஊர்ந்து கவனித்தார். சிறந்த குறிப்பிடத்தக்க விவசாய உத்திகள் பலவற்றையும் அவர் சோதித்து பார்த்தார். 7 லட்சம் கிராமங்களில் உள்ள விவசாயிகள் மின்சக்தி இன்றி எளிய முறையில் இப்படித்தான் தண்ணீர் இறைத்தார்கள். காந்தி தன்னை சந்திக்க வந்த விவசாயியுடன் அவர் நிலத்தை சென்று பார்க்கிறார். அந்த நிலத்தை மீண்டும் பயன்படுத்தும் முறை பற்றியும் அறிவுரைகள் வழங்குகிறார். அங்குள்ள பனஞ்சாறு பயன்படுத்தப்பட வேண்டிய ஒரு பொருளாகும். அதன் மூலம் பனை வெல்லம், கருப்பட்டி ஆகியன தயாரிக்கப்படுகிறது. தன்னுடைய நிலத்திலேயே ஒருவர் ஒன்றை உருவாக்க முடிந்தால் அது அந்த மனிதருக்கு பெருமையையும் மதிப்பையும் தருமல்லவா? சர்க்கரையை கரும்பிலிருந்து தயாரிக்கலாம். என்ன இருக்கிறதோ அதை வைத்து ஆரம்பிக்கட்டும், உற்பத்தி செய்யட்டும் என்றார். எதை உற்பத்தி செய்தார்களோ அதை அவர்களே பயன்படுத்தட்டும் என்றார் காந்தி. இயந்திரங்களும் இயந்திர கருவிகளும் மனிதனுக்கு பயன்பட்டால் அது நல்லதுதான். ஆனால் முதலில் மனிதனின் ஆன்மாவின் தேவை பூர்த்தி செய்யப்பட வேண்டும். கையினால் அழுத்தி காகிதத்தை உற்பத்தி செய்ய முடியும். காந்தி எல்லா இடங்களிலும் எல்லாவற்றிலும் ஆர்வம் காட்டினார். எல்லா செயல்களும் உண்மையின் தேடலில்தான் அமைந்தன. லண்டனில் காந்தி தங்கியிருந்த கிங்ஸ்லே ஹாலை சேர்ந்தவர்தான் இங்கே மாவு அரைத்துக் கொண்டிருக்கும் மூரியல் லெஸ்டர் என்ற ஆங்கிலேய பெண்மணி. இந்த கிராமங்கள் முக்கியமான தங்கள் வாழ்க்கை தேவைகளை கட்டுப்படுத்தி கொண்டால் ஒழிய தங்கள் சுதந்திரத்தை தக்க வைத்துக் கொள்ள இயலாது. அனைத்து இந்தியாவும் காந்தியின் வீடாகியது. அனைவரும் அவருடைய சகோதரர்களாயினர். அவர் வடமேற்கு எல்லை வரை தனது பயணத்தை மேற்கொண்டார். மிகவும் போர்க்குணம் நிறைந்த பட்டாணியர்கள் மையம் அது. நிகழ்வுகளுக்கு முடிவில்லை. மக்கள் அவரை காண வந்தனர். அதில் சீக்கியர்கள் இருந்தனர். அவர்களின் கோயிலான குருத்வாரா அந்த எல்லையில் இருந்தது. எல்லை காந்தி என்று அழைக்கப்பட்ட கான் அப்துல் கபார் கானுடன் உரையாடினார். போரினை மிகவும் விரும்பும் மக்களை காந்தியின் அகிம்சையை பின்பற்றுபவர்களாக மாற்றிய உயர்ந்த தலைவர் இவர். கான் அப்துல் கபார் கானை விட உண்மையிலேயே காந்தியை பின்பற்றியவர்கள் வேறு யாரும் இல்லை. காந்தியடிகள் தனது பயணத்தை மேலும் தொடர்ந்தார். வீட்டில் நூற்ற நூலினால் நெய்யப்பட்ட கதராடை எல்லா இடங்களிலும் அவருக்கு பரிசாக வழங்கப்பட்டது. இன்னும் கூட 140 என்பது கிராமங்களில் தொழில் அடிப்படையில் முதன்மை பெற்றுள்ளது. சாத்வீக எதிர்ப்புக்கான குறியீடாக அடையாளமாக இருப்பதோடு தியானத்திற்கு உரிய ஒரு வழிமுறையாகவும் இது உள்ளது. 140
இந்தியாவை ஒன்றிணைக்கும். பாபம் குறையுமென்று ஆடுதாட்டே இனி பயங்கள் மறையுமென்று ஆடுதாட்டே கோபம் குறையுமென்று ஆடுதாட்டே கோபம் குறையுமென்று. தலைவர்களின் வீட்டில் எல்லோரும் நூற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நேருவின் வீட்டில் அவர் நூற்கிறார். நாட்டில் உள்ள அனைவரும் நூற்க முடியும் என்ற அடையாளத்தோடு அவரும் நூற்கிறார். சுழன்று சுழன்று சுழன்றாடுதாட்டே. காந்தி தனது வழக்கமான எளிய முறையோடு பேசுகிறார். We have nearly 700,000 villages. A large number of these villagers are living in a condition of semi-starvation, and they do so because they have no employment for nearly 6 months in the year, that is during off-season. That being the case, it is necessary to find some supplementary occupation for them. It is obvious that we must therefore give them an occupation to which they have been used. Such occupation is hand spinning. 7 லட்சம் கிராமங்கள் நம்முடையது. பருவம் கடந்த காலங்களில் குறைந்தது 6 மாதங்கள் வேறு பணி இல்லாத போது இந்த கிராமங்களின் எல்லா உறுப்பினர்களும் நூற்கிறார்கள். ஏனென்றால் தங்களின் மாற்று துணையாக ஒரு வேலையை அவர்கள் கண்டறிய வேண்டியுள்ளது. ஆனால் அவர்கள் ஏற்கனவே செய்து வரும் நூற்பு தொழிலே சரியான தொழில் என்பது நிதர்சனமான உண்மை. ஆசிரமத்தில் குழந்தைகளும் இருந்தார்கள். அவர்களோடு விளையாட அவருக்கு எப்படியும் நேரம் கிடைத்துவிடும். குழந்தைகளுக்கான கல்வியில் அவருக்கு பெரிதும் அக்கறை இருந்தது. குழந்தைகளும் கூட நூற்க முடியும். குழந்தைகள் வளரும் பொழுது அவர்கள் எப்படி நடந்து கொள்வது என்பது பற்றியும் உதவ முடியும். குழந்தைகள் உண்மையின் சட்டத்திற்கு கீழ்ப்படிவதோடு அன்பின் சட்டத்திற்கும் அடிபணிதல் வேண்டும். அறிஞர்களின் உண்மை கல்வி என்பது மேலோங்கிய கைத்திறன் மீதான ஆர்வம், இதயத்திற்கும் கைகளுக்குமான பண்பாட்டு ஆர்வம், அறிவு சார்ந்தது மட்டுமின்றி உடல் மற்றும் ஐம்புலன்கள் பற்றிய கல்வியாகவும் அமைதல் வேண்டும் என்றார். உள்ளூர் சாரண இயக்க கூட்டங்களில் கலந்து கொண்டு அவர்கள் சேவை பணியை ஊக்கப்படுத்தினார். ஆசிரியர்களுக்கான பயிற்சி பள்ளிகள் மேலும் மேலும் திறக்கப்பட்டன. விடுதலையை நோக்கி இந்தியா நகர்ந்தது. ஆனால் இப்போது காங்கிரஸ் தலைவர்கள் புதியதொரு வன்முறையை எதிர்நோக்குகிறார்கள். உலகப் போர் மூண்டுவிட்டது. காந்தி மீண்டும் அரசியலில் நுழைய வேண்டியதாயிற்று. காந்தி ஆசிரமத்தை விட்டு வெளியேறினார். அறநெறியின் ஆற்றல் பற்றிய பரிசோதனை மீண்டும் அரசியல் பரிசோதனை ஆயிற்று. காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் தேர்தலில் வெற்றி பெற்று புதிய இந்தியாவின் பிரதிநிதிகளாக மாறினர். சென்னை மாகாணத்திற்கு திரு ராஜாஜி, பம்பாயில் திரு கேர், ஐக்கிய மாகாணத்தில் திரு பந்த், மத்திய மாகாணத்தில் திரு சுக்லா, பீகாரில் திரு சின்ஹா, வடமேற்கு எல்லையில் திரு கான் சாஹிப், இந்தியாவின் முதல் பெண் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி பண்டிட், இதோ தேசாய், இவர்கள் அனைவரும் மாகாண பிரீமியர்களாக பதவியேற்றனர். 1938 காங்கிரஸில் அமைதியின்மை ஏற்பட்டது. இங்கிலாந்து உலகப் போரால் பயமுறுத்தப்பட்டது. இந்திய விடுதலைக்கு இது என்ன விதமான பயனை தரும் என்று தலைவர்கள் விவாதித்தனர். காந்திஜி, வழிமுறை நன்றாக இருக்க வேண்டும்,
இல்லையென்றால் முடிவு பொருளற்றதாக ஆகிவிடும் என்ற கோட்பாட்டில் இன்னமும் உறுதியாக இருந்தார். முடிவும் வழிமுறைகளும் ஒத்து இருக்க வேண்டும். மார்ச் 2ஆம் நாள் வேறொரு பிரச்சனையை தீர்க்க வேண்டி காந்தி உண்ணாவிரதம் இருந்ததால் அவரால் காங்கிரஸ் மாநாட்டிற்கு வர இயலவில்லை. காங்கிரஸில் கருத்து வேறுபாடு நிலவத் தொடங்கி இருந்தது. And the original settlement right there between the Thakur Sahab and Sardar Vallabhbhai Patel will be given effect to. In case any future disputes that might arise. சுபாஷ் சந்திர போஸ் மகாத்மா காந்தியோடு வந்து கொண்டிருக்கிறார். Our struggle is no doubt a non-violent struggle. But even a non-violent struggle demands an army, an organization, and a machinery. காங்கிரஸ் செயற்குழு இந்தியா மீது போர் திணிக்கப்படுவதை எதிர்த்தது. எல்லா குழு கூட்டங்களிலும் மீண்டும் மீண்டும் இங்கிலாந்து தோல்வியடைவதையோ அவமானப்படுவதையோ விரும்பவில்லை என்றது. ஆனால் இந்தியா போரில் ஈடுபட வேண்டும் என்று தலைவர்களை கேட்டுக்கொண்டார் காந்தி. போரிடும் நாடுகளுக்கு இடையில் போருக்கு பதிலாக அகிம்சையை பரப்புதல் மிகவும் பொருத்தமாகும் என்றார் காந்தி. இரண்டாம் உலகப் போர் மூண்டது. வன்முறை வன்முறையைத்தான் வளர்க்கும். ராம்கர் என்ற இடத்தில் தலைவர்கள் சந்தித்தார்கள். நேருவும் காந்தியும் கலந்துரையாடினர். அபுல் கலாம் ஆசாத்தும் பட்டேலும் உடன் இருந்தனர். நேரு பேசினார். Has many problems to face today, but the outstanding problem is the problem of how to pull together to meet the great trials and menaces that face us. The clock of destiny is ticking away, and war and danger hover over the world. We shall have to face their consequences also, and we can only face them by forgetting our petty troubles and conflicts and pulling all together so that we might, by our united strength, make India independent. சுபாஷ் சந்திர போஸ் போரிடும் வழியில் அவரை பின்பற்றுவோருக்கு அகிம்சை வழி மிக கடினமானது. இந்திய தேசிய படை வன்முறை செயலுக்கு வழிவகுக்கும். அது நாட்டை கைப்பற்றும் பேராசையாக அமையும். அவர்களின் நோக்கத்தை புரிந்து கொள்ள தவறினால் அவர்களின் பேராசைக்கு ஆட்பட்டு விட நேரும் என்றார் நேரு. அப்போது உலக சகோதரத்துவத்தின் மேல் மனித குலத்திற்கு நம்பிக்கை இல்லாமலும் போய்விடும் என்று காந்தி கூறினார். ஆயிரத்து 1942 மார்ச் 22 இங்கிலாந்து திரு ஸ்ட்ராஃபோர்டு கிரிப்ஸ் அவர்களை காங்கிரஸ் தலைவர்களோடு பேச அனுப்பியது. 73 வயது காந்தி கூட்டத்தில் கலந்து கொள்ள வந்தார். ஒரு கூட்டத்திற்குத்தான் காந்தி வந்தார். கிரிப்ஸ் சில வாக்குறுதிகளை தந்தார். படிப்படியாக எல்லாவித ஏற்பாடுகளும் போர் நின்றதும் செய்யப்படும் என்றார் கிரிப்ஸ். காந்தி அதை முன்தேதியிட்ட காசோலை என்று கூறி அங்கிருந்து சென்றார். எழுச்சி பெறுகின்ற முஸ்லிம் லீக்கின் தலைவராக முகமது அலி ஜின்னா அங்கிருந்தார். ராஜகோபாலாச்சாரியரும் ஜவஹர்லால் நேருவும் அங்கிருந்தனர். வெளியே மக்கள் கூட்டம் இனி என்ன செய்ய வேண்டும் என்று அறிவதற்காக காத்திருந்தது. காந்திஜி இப்போது பிரிட்டிஷாரிடம் வெளியேறு என்று சொல்லுவதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று அறிவித்தார். உடனே வீதிகளில் வெள்ளையனே வெளியேறு திட்டம் இந்தியாவெங்கும் தொடங்கியது.
ஆங்கிலேயர் கண்ணீர் புகை குண்டுகளை பயன்படுத்தி மக்களை கலைத்தனர். இந்திய தலைவர்களை சிறைகளில் அடைத்தனர். காந்தியும் சிறை சென்றார். காந்தியோடு அவரது செயலர் மகாதேவ தேசாயும் சிறை சென்றார். அவரது நினைவிடம்தான் இது. மகாதேவ் தேசாய் 24 ஆண்டுகள் காந்திக்கு செயலாளராகவும் நண்பராகவும் இருந்தவர். சிறையிலேயே மரணத்தை தழுவினார். காந்தியின் துணைவியார் கஸ்தூர்பாவும் 1944ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் நாள் சிறையில் இருக்கும் பொழுதே இயற்கை எய்தினார். இதுதான் அவருடைய நினைவிடம். 62 ஆண்டுகள் இணைந்து வாழ்ந்தவர்கள். இந்திய விடுதலை போராட்டம் அவர்களை நிரந்தரமாக பிரித்துவிட்டது. காந்தியின் மிகச்சிறந்த நண்பரான ரவீந்திரநாத் தாகூரும் மரணமடைந்தார். அவருடைய வாழ்வின் இறுதி காலத்தில் சுதந்திரத்தோடு கிழக்கும் மேற்கும் இந்தியாவோடு இணையும் என்று தீர்க்க தரிசனத்தோடு கூறினார். அது அன்றிலிருந்து ஒரு புதிய உலக வரலாற்றை தொடங்கும் என்றார். ஆயிரத்து 1944 மே மாதம் 6ஆம் நாள் காந்தியடிகள் எந்த நிபந்தனையுமின்றி விடுதலை செய்யப்பட்டார். இதுதான் அவரது இறுதியான சிறை வாழ்க்கை. அவரது வாழ்நாளில் 2388 நாட்கள் சிறையில் கழித்துள்ளார். காந்தி விடுதலையாவதை காண பலரும் காத்திருந்தனர். விடுதலையானதும் பம்பாய் அருகில் கடற்கரையில் ஓய்வெடுக்க தங்கச் சென்றார். முஸ்லிம்கள் இந்துக்களுக்கு எதிராக மாறுதல், இந்துக்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக மாறியது ஆகியனவெல்லாம் நிகழ்ந்த போதும் அவர் இன்னமும் தொடர்ந்து உண்மையை தேடும் முயற்சியில் ஈடுபட்டார். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உண்மையை தேடுபவருக்கு மிகவும் முக்கியம். அவர் ஜின்னாவின் வீட்டிற்கு சென்றார். ஜின்னா அவரை தேடி வரவில்லை என்றாலும் அவர் ஜின்னாவை நாடிச் சென்றார். இந்தியாவின் பிரிவினையை நோக்கி ஜின்னா சென்று கொண்டிருந்தார். ஒற்றுமையின் பலத்தையும் ஒற்றுமையின்மையின் பலவீனத்தையும் காந்தியடிகள் சுட்டிக்காட்டினார். இந்தியா அதை முயற்சி செய்யட்டும் என்றார். இங்கிலாந்து புதியதொரு பிரதிநிதிகள் குழுவை அனுப்பியது. அதில் அலெக்சாண்டர் பிரபு, சர் ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸ் மற்றும் லார்ட் பெட்டிக் லாரன்ஸ் ஆகியோர் பல்வேறு பகுதிகளை காண இந்தியாவுக்கு வந்தார்கள். அம்பேத்கர், முகமது அலி ஜின்னா மற்றும் பல இந்திய தலைவர்கள், மகாத்மா காந்தி ஆகியோர் வைஸ்ராய் மாளிகையில் இந்த பிரதிநிதிகள் குழுவை சந்தித்தனர். வைஸ்ராயின் மாளிகைக்கு வெளியில் இந்தியா காத்திருந்தது. விடுதலை கிடைக்குமா அல்லது விடுதலை என்பது ஒரு மாயத் தோற்றமா என்ற கேள்வி அவர்களுக்குள் எழுந்து நின்றது. காங்கிரஸ் தலைவர்கள் அபுல் கலாம் ஆசாத் மற்றும் நேரு இருவரும் கூட்டத்தில் பங்கேற்க வந்துவிட்டனர். வைஸ்ராய் லார்ட் வேவல் முன்னால் நிற்கிறார். ஆனால் எந்த ஒரு உறுதியான முடிவும் எடுக்கப்படவில்லை. கோடைத்தல நகரமான சிம்லாவில் நடைபெறும் உயர்மட்ட கூட்டத்தில் பங்கேற்க காங்கிரசும் முஸ்லிம் லீக்கும் அழைக்கப்பட்டன. மௌலானா ஆசாத், திரு கிரிப்ஸ், பட்டேல், முஸ்லிம் லீக்கின் சார்பில் முகமது அலி ஜின்னா மற்றும் ஜவஹர்லால் நேரு ஆகியோர் கருத்து பகிர்தலுக்காக கூடியிருக்கின்றனர். 1946 மே மாதம் இந்த கேபினட் குழு இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் திட்டம் ஒன்றை முன்வைத்தது. அன்றைய சூழ்நிலையில் இதைத்தான் பிரிட்டிஷ் அரசு செய்யும் என காந்தி எண்ணியிருந்தார். காங்கிரசும் முஸ்லீம் லீகும் இதற்கு ஒத்துவரவில்லை. பம்பாயில் அகில இந்திய காங்கிரஸ் பிரிட்டிஷாரின் திட்டத்தை, சுதந்திரமான அரசியல் நிர்ணய சட்டத்தை ஏற்றுக்கொள்வது பற்றிய விவாதத்தை தொடங்கியது. காந்தி அமர்ந்து நூற்று கொண்டிருந்தார். அவர் பிரிட்டிஷார் மீது நம்பிக்கை கொண்டிருந்தார். ஆனால் தலைவர்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு கீழ் சுதந்திரமான சட்டசபை மூலம் முயற்சி செய்யலாம் என்று பேசினர். 1946 ஆகஸ்ட் 12 லார்ட் வேவல் ஜவஹர்லால் நேரு புதியதொரு ஆட்சியை அமைக்க கேட்டுக்கொண்டார்.
அதன்படி நாட்டின் தலைவராக இருந்து அவர் எல்லையில் உள்ள படையை பார்வையிட்டார். இந்தியாவின் அணிகலன் நேரு நீண்ட நாட்கள் வாழ்ந்திட வாழ்த்தினார் காந்தி. காந்தி 3ஆம் வகுப்பில் பயணம் செய்தார். வன்முறை கலகங்கள் தலையெடுத்தன. முஸ்லிம்களும் இந்துக்களும் ஒருவரை ஒருவர் கொன்றனர். காந்தியின் இதயம் நொந்தது. மக்களிடம் அவர் நேரடியாக பேச விரும்பினார். ஆனால் அது ஆபத்தானது. வெறிபிடித்த இந்துவோ முஸ்லிமோ ஒரு குண்டாலோ அல்லது கத்தியாலோ அவரை கொன்றுவிடலாம். முஸ்லிம்களின் நண்பனாக நான் அவர்களிடம் செல்வேன். அவர்கள் விருப்பப்படி என் வாழ்வு அமையட்டும் என்றார் காந்தி. மனிதர்கள் நிரந்தரமாக தீயவர்கள் அல்லர் என்பதை நம்பினார் அவர். மனித செயல்பாடுகள் அதற்குரிய பிரச்சாரத்தை மேற்கொள்ளும் என்றார். அவர் நவகாலிக்கு 80 விழுக்காடு முஸ்லிம்கள் வசிக்கின்ற பகுதிகளுக்கு கால்களில் செருப்பு இன்றி பயணம் செய்தார். ஒவ்வொரு கிராமத்திற்கும் தனது பயணத்தை மேற்கொண்டார். முஸ்லிம்களோடு தங்கினார். 77 வயதிலும் அமைதி ஏற்படுத்த ஓடோடி வந்தார். 80 விழுக்காடு இந்துக்கள் இருக்கும் பீகார் பகுதிக்கும் சென்றார். ஒவ்வொரு நாள் காலையிலும் 4 மணிக்கு எழுந்து 4 மைல்கள் நடந்தார். அப்துல் கவார் கான் அவருடன் சென்றார். எல்லா இடங்களிலும் இறப்பின் அடையாளமும் வெறுப்பும் காணப்பட்டன. ஆனாலும் அவர் தன் பயணத்தை தொடர்ந்து மேற்கொண்டார். நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு ஹிந்து, நான் ஒரு கிறிஸ்துவன், புத்த மதத்தினன் என்று கூறினார். இறை வழிபாட்டு கூட்டங்களிலே பைபிள், குரான், கீதை ஆகியவற்றை படிக்கச் சொன்னார். வன்முறையில் ஈடுபடுவதற்கு முன்னால் முதலில் என்னை அழித்து விடுங்கள் என்று மக்களை எச்சரித்தார். இதற்குள் பிரதம மந்திரி அட்லியுடன் பேச்சு நடத்த நேருவும் ஜின்னாவும் இங்கிலாந்துக்கு சென்றனர். பாகிஸ்தான் இஸ்லாமிய நாடாக அமைக்கப்பட வேண்டும் என்பதில் ஜின்னா உறுதியாக இருந்தார். நேரு இந்தியா திரும்பினார். நான் உயிருடன் இருக்கும் வரை பிளவுபட்ட இந்தியா என்ற கோட்பாட்டை ஏற்க மாட்டேன் என்றார். முஸ்லிம் லீக்கின் பிரதிநிதித்துவம் இல்லாமலேயே அரசியல் சுய நிர்ணய சபையின் கூட்டம் கூடியது. தத்துவ அறிஞரான டாக்டர் ராதாகிருஷ்ணன், நேரு போன்ற தலைவர்கள் எல்லோரும் கையெழுத்திட்டனர். 2 ஆண்டுகளுக்கு பின் அரசியல் சாசனம் உருவாக்கப்பட்டது. இந்திய மக்களாகிய நாங்கள் இந்திய அரசியல் நிர்ணய சட்டத்தை இப்படி தீர்மானிக்கிறோம் என்று ஆரம்பித்தது அரசியல் சட்டம். லார்ட் மவுண்ட்பேட்டனும் திருமதி மவுண்ட்பேட்டனும் அதிகார மாற்றத்தை ஏற்படுத்த வந்தனர். பாதுகாவலர்கள் அணிவகுத்து நின்றனர். செங்கோட்டைக்கு முன் மக்கள் கூட்டம் மகிழ்ச்சியில் திளைத்தது. இந்தியா விடுதலை அடைந்து விட்டது, சுதந்திரம் கிடைத்து விட்டது. வைஸ்ராய் மவுண்ட்பேட்டன் மற்றும் லேடி மவுண்ட்பேட்டன் இருவரும் சாரட் வண்டியில் செல்கின்றனர். எதிரி நாட்டின் பிரதிநிதிகளான இருவருக்கும் இந்த சூழல் எப்படி இருந்திருக்கும்? இதை சாதித்தவர்கள் வீதிகளில் புன்சிரிப்போடு வலம் வந்தனர். இந்தியாவும் இங்கிலாந்தும் நண்பர்கள் என்று மகிழ்ச்சியில் ஆரவாரம் செய்தனர். காந்தி திட்டமிட்டு செயல்படுத்திய அகிம்சைக்கு கிடைத்த முதல் வெற்றி இதோ. இந்த மக்கள் எல்லாம் காந்தியை பின்பற்றியவர்கள். மனித ஆற்றல் மிகுந்த சக்தி வாய்ந்தது. குண்டுகளையும் பீரங்கிகளையும் விட சக்தி வாய்ந்தது என்று நம்பினார்கள். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சிறை சென்றவர்கள், விருப்பத்தோடு தொண்டாற்றியவர்கள், பெண்கள் என அனைவரும் கூடியிருந்தனர். காந்தி எப்போதும் பெண்கள் தன் பக்கம் இருப்பதாக கூறுவார். இந்த ஆயிரக்கணக்கானவர்கள் அவரின் உண்ணா நோன்பை கண்டவர்கள், செயல்களை கண்டவர்கள். கிராமத்து மக்கள், ஆசிரியர்கள் என அனைவரும் அங்கிருந்தனர். மேடையில் நேரு அமர்ந்திருந்தார். இந்தியாவிற்கு விடுதலை கிடைத்துவிட்டது. சுதந்திர கொடி பறந்தது. எல்லா இடங்களிலும் அலங்கார விளக்குகள் ஏற்றப்பட்டு மகிழ்ச்சி பிரார்த்தனை நடந்தது. கோபுரங்கள், வீதிகள், கட்டிடங்கள், சர்க்காவின் சின்னத்தோடு கொடிகள், ஜெய்ஹிந்த் விளக்குகள் இந்தியாவின் வெற்றியை முழங்கின. இதோ ராட்டையின் மையத்தில் காந்தியடிகள் இருப்பது போன்ற அழகிய அலங்காரம். மகாத்மா காந்தி இந்த கொண்டாட்டங்களில் கலந்து கொள்ளவில்லை.
பாகிஸ்தான் தனி நாடாக பிரகடனப்படுத்தப்பட்டது. இந்திய மக்களிடையே அமைதி ஏற்பட அந்த விடுதலை நாளில் காந்தி உண்ணாவிரதத்தை மேற்கொண்டு இறை வழிபாட்டில் ஈடுபட்டார். அவர் தன்னிடத்திலே செய்தி ஏதுமில்லை என்றார். அவருடைய பேச்சுக்கள் உள்முகமாக திரும்பின. வழிபாட்டு கூட்டத்தில் ராமநாமம் பாடப்பட்டது. நான் மக்களை திசை மாற்றி அழைத்துச் சென்று விட்டேனோ என்று எண்ணத் தொடங்கினார். நம் நாட்டை ஆட்சி செய்ய வந்த ஆங்கில படை வீரர்கள் நண்பர்களாக தங்கள் தாய்நாட்டுக்கு மரியாதையுடன் வழி அனுப்பி வைக்கப்பட்டார்கள். அகிம்சையின் ஆற்றல் இதுதான். துப்பாக்கிகள் தூக்கப்படவில்லை. பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிரானது காந்தியின் அகிம்சை படைதான். காந்தி இப்போது நாட்டின் தந்தையாக கருதப்படுகிறார். அவருடைய வழிபாட்டு கூட்டத்தில் அவரை பார்க்க மக்கள் கூட்டம் அலை மோதுகிறது. அவர் அவர்களிடமே கேள்விகளை கேட்கிறார். தவறு செய்பவர்கள் அதிலிருந்தே கற்றுக்கொள்ள விடுவோம். ஒவ்வொரு மனிதனும் அவரவர்களுக்கு உரிய உண்மையோடு வாழ வேண்டும். எனக்கான தனிச்சிறப்பு ஏதுமில்லை என்றார். அனைவரும் உண்மையை கண்டறிவோம். இறைவன் செயல்களில்தான் தோன்றுகிறார். இறுதியில் இந்து முஸ்லிம் மக்களின் ஒற்றுமைக்காக காந்தி உண்ணா நோன்பை மேற்கொண்டார். உண்ணா நோன்பிற்கு பின் பழச்சாறு அருந்துகிறார். பிர்லா மாளிகை, இதில்தான் காந்தி தங்கியிருந்தார். ஒவ்வொரு நாளும் இறை வழிபாட்டு கூட்டம் இங்கு நடைபெறும். 10 நாட்களுக்கு முன்பு அவர் வழிபாடு நடத்திய மேடைக்கு மிக அருகில் ஒரு குண்டு வெடித்தது. இருந்த போதிலும் காந்தியடிகள் எந்தவிதமான பாதுகாப்பையும் ஏற்க மறுத்துவிட்டார். கோபமின்றி உதட்டில் ராமநாமத்தோடு மரணமடையவே அவர் விரும்பினார். 1948ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் நாள் இறை வழிபாட்டு நேரம் நெருங்கியது. மாலை 5:05 அவருடைய வழிபாட்டு மேடை இருந்த இடத்திற்கு சென்றார். காந்தி சென்ற வழியில் ஒரு மனிதன் குறுக்கிட்டு முன்னேறி காந்தியை வணங்கிய பின் ஒரு கைத்துப்பாக்கியால் அவரை நோக்கி சுட்டான். மகாத்மா காந்தி நிலை தடுமாறி விழுந்தார். ஹே ராம் என்ற இறைவன் திருப்பெயரை உச்சரித்தபடியே அமரரானார். பெண்கள் கதறி அழுதனர். அவரின் உடலை தாங்கிய இராணுவ வாகனத்தை 200 வீரர்கள் இழுத்துச் சென்றனர். மகாத்மாவின் இறுதி ஊர்வலம் வீதியை அடைந்தது. 5½ மைல் தூர இறுதி யாத்திரை. இந்த தூரத்தை கடக்க 5 மணி நேரம் ஆயிற்று. எங்கும் பிரார்த்தனை ஒலிதான் கேட்டது. இந்திய நாடு முழுவதும் அழுகுரல் மட்டுமே எதிரொலித்தது. ராஜ்காட்டில் எரியூட்டப்பட்ட மகாத்மாவின் புனித உடல் 14 மணி நேரம் எரிந்தது. அப்போது கீதை வாசிக்கப்பட்டது. 60 ஆண்டுகளுக்கு முன் கீதை காந்தியிடம் சொன்னது உண்மையும் அன்பும் தான். பதினாலு நாட்களுக்கு பின்னர் பழைய சம்பிரதாயங்களின்படி இறுதிச் சடங்குகள் நடந்தது. இந்தியாவின் எல்லா புனித நதிகளிலும் 3 நதிகள் சங்கமிக்கும் இடத்திலும் மகாத்மாவின் சாம்பல் கரைக்கப்பட்டது. மௌலானா அபுல் கலாம் ஆசாத், திருமதி சரோஜினி நாயுடு, சர்தார் பட்டேல், காந்தியின் புதல்வர் தேவதாஸ் காந்தி மற்றும் நேரு ஆகியோர் அஸ்தி கலச வாகனத்தில் பேரிழப்பின் துயரத்தோடு அமர்ந்திருந்தனர். நேரு கூறினார், இந்த நாட்டுக்கு ஒளி தந்த விளக்கு சாதாரண விளக்கன்று. அந்த விளக்கு ஒருவேளை இந்த நாட்டில் பல ஆண்டுகளுக்கு பிறகும் ஒளி தந்து நிற்கும்.
1000 ஆண்டுகளுக்கு பின்னாலும் இந்த நாட்டில் மேலும் இதை பார்க்க முடியும். மேலும் உலகுக்கும் அதை காணும் கணக்கற்ற உள்ளங்களுக்கும் ஆறுதலும் அளிக்கக்கூடிய ஒளி இது என்று கூறினார். அஸ்தி கலசங்களின் மீது விமானங்கள் வானில் இருந்து பூமழை பொழிகின்றன. காந்தியின் அஸ்தி கலசம் நதிகள் சங்கமிக்கும் புனித இடத்தினை அடைந்துவிட்டது. காந்தியோடு இணைந்து பணியாற்றியவர்கள் நதிக்கரைக்கு சென்றனர். மக்களின் பெருந்திரள் கூட்டம் நதிக்கரை முழுவதும் பரவியிருந்தது. இறுதியாக காந்தியின் அஸ்தி நதியில் கரைக்கப்பட்டது. மரணத்தின் நடுவேதான் வாழ்வும் உள்ளது. பொய்மையின் மத்தியில் உண்மை உறுதியாய் நிற்கிறது. இருளின் இடையில் ஒளி தொடர்ந்து இருக்கிறது என்றார் காந்தி. இந்திய மக்களின் வாழ்வோடு மகாத்மா காந்தியின் அகிம்சை நெறி என்னும் ஒளியும் சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. உலகம் உள்ள அளவும் இந்த அகிம்சை ஒளி மண்ணில் நிலைத்து நின்று அமைதி வழியை காக்கட்டும்.